வெல்கம் இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இப்போ நாம் பார்க்க வந்திருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா முடிச்சூர் அட்டை கம்பெனிலேருந்து மணிமங்கல் ரோடுங்க. இப்போ புதுசாக வந்து ஹைவே போட்டிருக்காங்க இல்லையா, ஸ்டேட் ஹைவே போட்டிருக்காங்க. அந்த ரோடில் பார்த்தோன்னா கஜலட்சுமி நகர்னு சொல்லுவாங்க. நம்ம டிஎம்ஜி காலேஜுக்கு அடுத்து மருதம் ஃப்ளாட்ஸ் வந்து இப்போ வந்து கட்டிட்டு பார்த்தோன்னா சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கஜலட்சுமி நகரில் மெயின் ரோடு அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து எக்ஸாக்டாக பார்த்தோன்னா ஒரு கிலோமீட்டர்லேருந்து 1.25 கிலோமீட்டருக்குள்ளே இது ஒரு 40 ஃபீட் ரோடுங்க. ஸ்ட்ரெயிட் ரோடு மருதம் பிளாட்ஸில் ஆரம்பித்து அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோடு தான் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ரோடில் பார்த்திங்கன்னா இந்த 40 அடி ரோடில் அப்படியே கண்டினியூட்டி இந்த ரோடு தாங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 41, பேக்கில் 42 வருது. லென்த்து ரெண்டு சைட்லையுமே 80, 3350 ஸ்கொயர் ஃபீட்டுங்க லேண்ட் ஏரியா. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. 2600 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட். ஓனர் ரேட் வந்து 2600 ரூபா சொல்கிறாங்க. உட்காந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணலாம். இந்த 40 ஃபீட் ரோட்டில் பார்த்திங்கன்னா இந்த ரேட்டு கண்டிப்பாக ஒர்த்தான ரேட்டு தான். இது வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இம்மீடியட்டாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம வாங்கணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போ ரெசிடென்ஷியல் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருந்தாலும் லைனாக வீடு இருக்குது பார்த்திங்களா. இந்த இடத்துல 3300 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் இப்போ போயிட்டுருக்க ரேட்டு. மேக்ஸிமம் இப்போ சேல்ஸுக்கு இல்லை, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க வீடு. பட் அங்கே போன ரேட்டு இந்த ரேட்டு தான் போயிட்டுருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா மார்வல் கவுண்ட்ரிக்கு அப்படியே அடுத்து வர்றது. இந்த காம்பவுண்ட் வந்து பேக் சைடில் வரும் அந்த லேஅவுட்டு. இப்போது ஃப்யூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்ட்லேயே பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறதோ ப்ராப்பர்ட்டி வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதோ பார்த்திங்கன்னா இந்த கஜலட்சுமி நகர் தான். நீங்கள் வந்து இந்த ரேட்டில் வந்து போகுமான்றதை நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை ஈஸியாக வாங்கிக்கலாம். இங்கேருந்து எக்ஸாக்டாக 1.25 கிலோமீட்டரில் ஸ்டேட் ஹைவே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து இந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் வருது இல்லையா, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்திங்கன்னா ஹைவே போட்டுருவாங்க. மணிமங்கலத்துலேயும் அந்த ஹைவே போட்டாச்சு. ஸோ இதோட கண்டினியூட்டி தான் பார்த்திங்கன்னா இன்னும் இருக்கிறது. ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட கண்டினியூட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து டெஃபினட்டாக இன்னும் நல்லா ஸ்பீடாகவே டெவலப் ஆகும். ஏன்னா இப்போ இந்த லைன் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து பரந்தூர் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏர்போர்ட்லேருந்து நம்ம மெட்ரோ இந்த பக்கம் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஏர்போர்ட் இருந்தால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக மெட்ரோ வந்து லைன் கொடுத்தாகணும். ஸோ அந்த லைனும் டெஃபினட்டாக வரும் ஃப்யூச்சரில். ஸோ 100 ஃபீட் ரோடும் மேக்ஸிமம் போட்டாங்க. ஃபுல்லாக சூப்பரான இடம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 3.5 கிலோமீட்டர்லேருந்து 4 கிலோமீட்டருக்குள்ளே போயிடலாம். தாம்பரத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டரில் நம்ம வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். 5-5.5 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா, டீசெண்டான ஏரியாங்க. நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கணும், பீஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டி வாங்கி நம்ம வந்து இருக்கணுன்ற பட்சத்தில் பார்த்தோன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம். ஃப்யூச்சரில் பார்த்தோன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டியும் பார்த்திங்கன்னா ஈஸியாக அங்கே வந்து வாடகை விற்றுக்கலாம். இல்லை நம்ம வந்து சேல்ஸுக்காக பண்ணுறதுனாலும் நிறைய பேர் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இண்டிவிஜுவல் வீடும் கட்டி சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ் கட்டியும் இந்த இடத்துல சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாருங்கள், அங்கேருந்து மணிமங்கலம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நியர்பையில் இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டியுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். வாட்டர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ஒரு 10-15 அடியிலே பார்த்தோன்னா வாட்டர் கிடைக்கும். ஃப்ளட்டு வந்த ஏரியா தான். ஸோ இந்த இடத்துல ஃப்ளட்டு வந்தது, பட் தண்ணி வந்து நிற்காது. அந்த ஃப்ளோவில் வந்து போயிட்டே இருக்கும். மழை நின்றுச்சுன்னா அங்கே தண்ணி வராது, அவ்வளோதான். அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அன்றைக்கி அந்த ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே தண்ணியானது ஸ்டாப் ஆகிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு 3 அடி வரைக்கும் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தோன்னா ஃப்ளட்டு வரும்போது டெஃபினட்டாக 2 டைம் ஃப்ளட்டு வந்துச்சு, 2 டைமுமே தண்ணி வந்தது. ஃபஸ்ட் டைமை விட இந்த டைம் வந்து கம்மியாக தான் வந்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. அடையார் ரிவரை சரியான முறையில் ரெடி பண்ணதால். இப்போது மற்ற டைமில் பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாகவே இங்கே தண்ணி இருக்கும் இந்த ஃப்ளோவில். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் லேண்டு. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சென்டர் பீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்னமும் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் பார்த்தோன்னா நீரோட்டமானது நல்லா நீரோட்டம் இருக்க தான் செய்யுது. மேலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் நியர்பையில் நிறைய லொக்கேஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தண்ணி போகிற இடத்துல உப்பு தண்ணி தான் இருக்கும். பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி தான் இல்லை. குடிக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம கிரவுண்ட் வாட்டரையும் நம்ம வந்து குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. ஸோ இந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஈஸியாக ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். ரேட் வந்து பார்த்திங்கன்னா நெகோஷியபிள் தான் சொல்லியிருக்காரு. ஓனர்கிட்ட டைரெக்டாக உட்காந்து பேசி நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். பதிலுக்கு காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி.